போங்க போலாம் போங்க. சீக்கிரமாக ஜாக்கிரதை ஜாக்கிரதை. உன் பேர் கூட எனக்கு தெரியாது, தப்பா நினைச்சுக்காத. யாராவது என் மேல ரொம்ப பாசம் காட்டினா எனக்கு பிடிக்காது. இந்த ட்ரெயின் என் லைஃப் ஒண்ணுதான். நிறைய பேர் வருவாங்க போவாங்க. நான் போயிட்டு வரேன். உன்னை நான் ஏதாவது கஷ்டப்படுத்திருந்தா ஐம் சாரி. ஏய் ஸ்பைடர்மேன், ஸ்ட்ரைட் டிரைவ் சரியா ஆடணும், அவுட் ஸ்பிங்கர் சரியா போடணும். ஓகே? அம்மாவை கஷ்டப்படுத்த கூடாது. என்னால முடியாதுடா. மறுபடியும் பார்க்கலாம். ஓகே? உனக்கு ஏதாவது பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆமாடா, பைத்தியம் தான். உன்னை தேடிக்கிட்டு நான் ஊர் அலைஞ்சனே, நான் பைத்தியக்காரிதான். என்கிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டியான்னு ஏங்கிறேனே, நான் பைத்தியக்காரிதான். வெட்கமே இல்லாம புள்ளைய வச்சுக்கிட்டு பழி இல்லாம அவரோட குடும்பம் நடத்தினே, நான் பைத்தியக்காரிதான். நீ மாறுவ திருந்துவேன்னு இத்தனை நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தனே, நான் பைத்தியக்காரிதான். ரொம்ப நோந்து போயிட்டேன்டா, என்னை இதோட விட்டுடு. நீ இன்னும் ஞாபகம் வரலையா? ஜானகிடா. ஜானகி, நீ திரும்ப ஒரு தடவை அவன் என் கண்ணுல மாட்டினா வெட்டி பொலி போட்டுருவேன். ஜாக்கிரதை. எங்க முதல்ல சம்பாரிச்சுட்டு வா ரமி, அப்புறம் பார்க்கலாம். நிச்சயமா உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இல்ல ரமி. அன்னைக்கு என்னோட சூழ்நிலை அப்படி. உன்னை கொண்டுடுவேன்னு எங்க அப்பா மிரட்டினாரு. அதுக்கப்புறம் நாங்க மதுரையில இருந்து சிவகங்கைக்கு போயிட்டோம். எங்க அப்பா சந்திரனோட சேர்ந்து ஏதோ வேலை செஞ்சாரு. கண்டிப்பா அது நல்ல வேலை இல்லைன்னு மட்டும் தெரிஞ்சது. ஒரு நாள் போன அப்பா திரும்பி வரவே இல்லை. ஆச்சரியமா அதுக்காக எங்க வீட்டுல யாருமே வருத்தப்படல. அதுக்கப்புறம் சந்திர எங்க அக்காவை பலவந்தப்படுத்தி தன்னோட வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வீட்டுல அவன் எடுக்கிறதா முடிவே ஆயிடுச்சு. அதிர்ஷ்டம்னா அப்படித்தான்யா, திடீர்னு வரும், குபீர்னு போயிருக்கும். நம்ம சிவகங்கை ராஜா ஜானகி எங்கேயோ வச்சு பார்த்திருக்காரு. அப்பவே புடிச்சு போச்சான். கல்யாணம் பண்ணா இவ்வளவுதான் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு. இதுக்கு பேர் தான் அதிர்ஷ்டங்கிறது. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. என் பேச்சை கேளு, கட்டிக்க. கட்டிக்க மாட்டேன்னு கத்துன போல இருந்துச்சு. எங்கேயாவது போயிடலான்னு நினைச்சேன். ஜானகி, போறியா? நீ எங்க போனாலும் அந்த சந்திர உன்னை விட மாட்டா. உன் வாழ்க்கையும் உங்க அக்கா வாழ்க்கையை போல ஆயிடக்கூடாது. நான் சொல்றது கேளுமா. விவரம் தெரியாத வயசுங்கிறதுனால வேற வழி இல்லாம சம்மதிச்சிட்டேன். புது பொண்ணா மாமியார் வீட்டுல கால் எடுத்து வச்ச.
பாக்கண்ணே வா. இந்த பொண்ணுங்களே இப்படித்தான் புடவையை கட்டிக்கிட்டு அசிங்கமா தெரியவாருங்க. இந்த பூவை கசக்கிறது புடவையை அவுக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன புரியுதா? நீ நினைக்கிற அளவுக்கு நான் ரொமான்டிக்கான ஆளு கிடையாது. அவுத்துற அவுக்க மாட்டியா? சும்மா கும்முனதா இருக்க. இந்த மாடலிங் மாதிரி நடந்து வா. நட கமா. கல்யாணம்னா இதானம்மா? இவ்வளவுதானா? ரொம்ப ஓவரா பண்ணாத. உன்ன மாதிரிதான் எல்லா பொண்ணுங்களும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இனி சாக்கு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வராத. அந்த வீட்டுக்கு நான் தான் மூத்த மருமகன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த வீட்டோட வேலைக்காரியும் நான் தானே. இதுக்கு மேல வாழறதுல அர்த்தம் இல்லைன்னு சாகலான்னு நினைச்சேன். ஆனா அருணுக்காக உயிர் வாழ வேண்டியதா போச்சு. எனக்கு இருந்த ஒரே சந்தோஷமும் சொந்தமும் அவன் மட்டும்தான். ஐயோ, என் பிள்ளை இப்படி அநியாயமா போயிட்டானே. விஷயம் தெரியுமா? இந்த நாட்டிலேயே புருஷன் செத்ததுக்கு அழாம இருந்த ஒரே பொண்ணு நான் தான். அண்ணி அண்ணி கதவு திறங்க அண்ணி. நான் கடவுள்கிட்ட இது வரைக்கும் எதுவுமே கேட்டதில்லை. ஆனா முதல் முறையா ஒண்ணு கேட்டேன். அந்த கதவு திறக்க கூடாதுன்னு. ஏழைகளுக்கும் அவளைகளுக்கும் எப்பவுமே காசு கொடுக்காது கடவுள். கேளுங்க. ஐயோ, நீ அண்ணன் போன நான் தான் இருக்கேன்ல. சொன்னா கேளுங்க அண்ணி. அண்ணி கதவை திறங்க அண்ணி. சொன்னா கேளுங்க ப்ளீஸ். கதவை திறங்க அண்ணி. எங்க போறதுன்னே தெரியல. ரமி, அம்மா ஊருக்கு போறோமா? எந்த ஊருக்கு? மதுரைக்கு. நல்லதோ கெட்டதோ உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு. ரம்மி, நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு உன்கிட்ட சொன்னா நீ நிச்சயமா எனக்கு உதவி பண்ணுவேன்னு எனக்கு தோணுச்சு. மதுரையில அமீர் வீட்டுக்கு போனேன். அமீர் கோவால இருந்து வந்தாரு. நான் ரம்மிய பார்க்கணும்னா. அவனுக்கு இந்த உலகத்துல யாரு மேலயும் கோவம் இல்லை ஜானகி. அவன் அப்பாவை கூட மன்னிச்சிட்டான். ஆனா உன்னை பத்தி தான், என்ன சொல்றது, எப்பவும் உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பான். உன்னை தேடி அவன் ரொம்ப அலைஞ்சான். நீ கிடைக்கவே இல்லை. அப்புறம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை பத்தி பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டான். அவன் உன் பேரை கேட்டாலே வெறுப்பாயிடுவான். வேண்டாம் ஜானகி, அவனை மறந்துடு. அவனை அப்படியே விட்டு. நம்ம வாழ்க்கையை நம்ம முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள பாதி வாழ்க்கையை கடந்துடுவோம்னு சொல்லுவாங்க. அதனால மிச்சம் இருக்கிற வாழ்க்கைக்காவது அர்த்தம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உலகத்துல பொண்ணாவே பொறுக்க கூடாதுன்னா அவள் அந்த சமூக நிம்மதியாவே வாழ விடுறதில்ல. என்ன பேசாம இருக்கீங்க? அமீர் என்ன கோவாவுக்கு கூட்டிட்டு வந்தாரு. ஏய் ஜானகி, சீக்கிரம் ரெடி ஆகு. உனக்கு ஒரு வேலை வந்திருக்கு. அவன் கூட சேர்றதுக்கு நல்ல சான்ஸ். சீக்கிரம் கிளம்பு. ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குறேன். அப்படியேதான் இருந்தேன். ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ சோகம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் சிரிச்சு ரொம்ப நாளாச்சு. உன்னை தழுவிக்கிட்டதும் எனக்கு புது உயிர் வந்த மாதிரி இருந்தது. அது காதலும் காமமும் இல்ல. எனக்காக நீ இருக்கங்கிற தைரியம் தந்த நிம்மதி. ஹலோ
மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ரமி, நல்லா இருக்கீங்களா? குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ண மாட்டியா ரமி? வணக்கம்மா, என் பேர் சந்திரன். உன்னை பத்தி ரம்மி இன்ட்ரோடியூஸ். ஜானகி, சார்லி, நம்ம ஜானகிடா. கிருஷ்ணா, உன் லீலையே லீலையடா. எங்க மதுரை, எங்க இருக்கு கோவா. லாங் டூர். இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். யாரு தெரியுமா? சிவகங்கை ராஜா. ஏற்கனவே என் கூட இருந்தானே, அதான் அந்த முன்கோபக்காரன்டா. அவனால நமக்கு நிறைய லாபம் இருந்துச்சுடா. ஜானகி, உன் புருஷன் செத்து போயிட்டான். அது எதிர்பார்த்தது. ஆனா நீ அங்க இருந்து இவ்வளவு தூரம் எப்படி? இது அது சரி, இந்த ரம்மி எனக்கே கிடைக்க மாட்டானே, நீ எப்படி இவனை கரெக்ட் பண்ண? நீ இவனை காதலோட கரெக்ட் பண்ணியா இல்ல காமத்தோட கரெக்ட் பண்ணியா? ஏய் சந்திரா, அவனை விட்டு. அப்போ ஏன் விஷயம்? ஆர்டிஎக்ஸ் விஷயம். உனக்கு ஆர்டிஎக்ஸ்னா என்னன்னு தெரியுமா ரம்மி? எனக்கு கூட தெரியாது. பட் உனக்கு போஸ்ட்மேன் வேலை செஞ்சாதானே பணம் கிடைக்கும். நீ கொடுத்த பேக்ல 25 கிலோ ஆர்டிஎக்ஸ் இருக்கு. மார்க்கெட்ல அதோட விலை எத்தனை கோடின்னு தெரியுமா உனக்கு? எனக்கு கூட தெரியாது. ஆனா நாட்டுல இருக்கிற எல்லா தீவிரவாதிகளுக்கும் இப்போ அது தேவை. நாடே கஷ்டத்துல இருக்கிற ரம்மி, பேக்கை கண்டுபிடிச்சுக்கோங்க. யோசிக்காத ரம்மி, அதுக்காக நான் கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. நீ செய்யலைன்னா நான் செத்துடுவேன். அந்த சாவி என்கிட்ட வந்தா ஒரு 100 பேரை அது கொள்ளாம நான் சாக மாட்டேன். என் கேரக்டர் அப்படி. டைம் இல்ல ரம்மி. இன்னும் 1 மணி நேரத்துல கிங்ஃபிஷர் ஏர்லைன்ஸ் இருக்கு, ஹைதராபாத். நீ வித்த பேக் ஹைதராபாத்ல இருக்கு. என் பேக்கை என்கிட்ட ஒப்படைச்சிரு. உன் வழிக்கு நான் வரமாட்டேன். இது கிருஷ்ண மேல சத்தியம். நான் செய்ய மாட்டேன். செய்வ. உன் காதலி எந்த பிளாட்ஃபார்ம்ல சாகடிப்பியோ இல்ல காப்பாத்து, அது உன் இஷ்டம். சாய்ஸ் உன்னோடதான். ஹைதராபாத் போயிட்டு வெற்றியோட வரமே. ஜானகி, ஜானகி, அழகு ஜானகி. நான் சொல்றது கேளு, சொல்றது கேளு. என்ன பாரு, அருணுக்கு ஒண்ணாகாது. நான் இருக்கேன். ஒருவேளை நான் சீக்கிரம் வரலன்னா போலீஸ்க்கு போன் பண்ண. அம்மிக்கு குட் லக் சொல்ல அருண். சொல்லு. அண்ணா, ஒரு கார்டு எடுங்க. கிங் வந்தா சக்சஸ். ஜாக்கி. குட் லக் அண்ணா. அருண், நீ பயப்படாத, நான் சீக்கிரம் வந்துடுறேன். சரியா?